போலீசார் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த தேரிக்காட்டை சல்லடை போட்டு சலித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேடியது மட்டும் கிடைக்கவே இல்லை. அப்படியிருந்தும் துவண்டு போகாத போலீசார் ஜேசிபியை கொண்டு வந்து தோண்டியிருக்கிறார்கள். அடுத்த சில மணி நேரத்தில் அந்த இரத்த பூமியில் இருந்து மனித எலும்புகள் வெளிவந்தன. அதிகாரிகள் அந்த மனித எலும்புகளை பத்திரப்படுத்திக் கொண்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் அடுக்கடுக்கான பல அதிர்ச்சி சம்பவங்கள் வெளிவந்திருக்கின்றன. மதுரை மாவட்டத்தில் உள்ள வண்டியூரைச் சேர்ந்தவர் ரவீந்திரன். மதுரையில் வேல் அறக்கட்டளை என்ற பெயரில் மது ஒழிப்பு மறுவாழ்வு மையம் வைத்து நடத்தி வந்திருக்கிறார். இவரிடம் லூர்து நகரைச் சேர்ந்த துளசிராமன் என்பவர் வேலை செய்து வந்திருக்கிறார். 2019ஆம் ஆண்டு துளசிராமன் தனியே போதை மறுவாழ்வு மையம் துவங்கப் போவதாக சொல்ல ரவீந்திரனுக்கும் துளசிராமனுக்கும் தகராறு வெடித்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ரவீந்திரன் துளசிராமனை தாக்கியிருக்கிறார். இந்த விஷயம் துளசிராமனின் மகன் சிந்துராஜிற்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மது போதையில் ரவீந்திரனை தாக்கிவிட்டு தந்தையை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டார். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்கு பிறகு சிந்துராஜ் மதுவுக்கு அடிமையாகி குடிநோயாளியாகி இருக்கிறார். இருவருக்கும் ஏற்கனவே பகை இருப்பதையும் மறந்து அவரை குணப்படுத்த ரவீந்திரனின் போதை மறுவாழ்வு மையத்திலேயே சேர்த்திருக்கிறார்கள். சிந்துராஜ் தன்னை தாக்கியது ரவீந்திரன் மனதுக்குள் ஆறாத வடுவாக மாறிவிட்டது. சில நாட்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிந்துராஜின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் பழைய பகை நினைவுக்கு வந்திருக்கிறது. சிகிச்சையில் இருந்த சிந்துராஜ் திடீரென அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவாகிவிட்டதாக அவரது குடும்பத்தினருக்கு ரவீந்திரன் தகவல் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு சிந்துராஜ் வீட்டுக்கு வரவே இல்லை. அவரை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த சிந்துராஜின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு தொடர்பாக போலீசார் மீண்டும் விசாரணையை தொடங்கிய போதுதான் ரவீந்திரனுக்கும் சிந்துராஜுக்கும் முன்விரோதம் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் போலீசார் ரவீந்திரனை விசாரிக்க தேடியிருக்கிறார்கள். அப்போதுதான் அவர் குற்ற வழக்கில் சிறையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் சிந்துராஜுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை அம்பலமாகி இருக்கிறது. சிந்துராஜ் மீது கோபத்தில் இருந்த ரவீந்திரன் அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு திருச்செந்தூரில் உள்ள குதிரைமொழி என்ற பகுதிக்கு அழைத்து வந்து கொன்றிருக்கிறார். பிறகு சடலத்தை அங்கிருந்த தேரிக்காட்டில் புதைத்துவிட்டு சிந்துராஜ் காணாமல் போய்விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். இந்த கொலைக்கு ரவீந்திரனின் நண்பர் பிச்சைக்கண்ணன் என்பவரும் உடந்தையாக இருந்திருக்கிறார். ரவீந்திரனை சம்பவ இடத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் கொன்று புதைத்த இடத்தை அடையாளம் காட்டச் சொல்லி எலும்புகளை தோண்டி எடுத்திருக்கிறார்கள். முன்விரோதம் காரணமாக தான் இந்த கொலை நடந்ததா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான இன்வெஸ்டிகேஷனுக்கு பிறகே இந்த சம்பவத்தின் முழு பின்னணி தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.